ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் Enpayanamungaludan. இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ப்ளஸ் மார்னிங் ரொட்டீன் எல்லாமே சேர்ந்து தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விலாக் தான், பெரிய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அபிக்குட்டி அவரோட ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களையே ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக விட்டு கொஞ்ச நாள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி கூட உட்காந்து நம்ம சொல்லி கொடுத்து பண்ண வைக்கணும். கையை பிடிச்சி எழுத வைக்கிறது, அவங்களுக்கு பதிலாக நம்ம எழுதி கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணிடவே கூடாது. அப்படி நம்ம பண்ண ஆரம்பித்தா அவங்கள முயற்சி செய்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காத மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க சோம்பேறித்தனத்தையும் பழகிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அபிக்குட்டி ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்பிருந்து அவரோட கையை பிடிச்சி நான் பழக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கைடன்ஸ் கொடுத்து பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ அவரே இண்டிபெண்ட்டாக அவரோட ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கை பிடிச்சி எழுதி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது ஒரு ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு அபி. கண்டிப்பாக அந்த ஸ்பீச்சை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ஸோ டின்னர்லாம் முடித்து தூங்கி எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே கொள்ளுப்பருப்பு முளைக்கட்டி வச்சு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். நானும் இப்போ ஜாபுக்கு போயிட்டுருக்கனால பிஸியாக ஹரிபரியாக ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சனால பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீட்டாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. இப்போ நான் வழக்கம் போல் பருப்பு வேக வச்சுட்டு பக்கத்தில் ரசத்துக்கு தண்ணியில் தக்காளியும் புளியும் போட்டு கொதிக்க வச்சுக்க போகிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இண்டிபெண்ட்டாக விட்டு ஃபஸ்ட் இருந்தே பழக்கணும்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட் இருந்தே மிரட்டி அடித்து ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு அந்த படிக்கிற ப்ராசஸ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். எழுதுறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எழுதுறதுக்கான முறைகள், எந்த மாதிரி பென்சில் பிடிக்கணும், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு பாவக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏன்னா இந்த காய் ரொம்ப கசப்பாக இருந்தனால கொஞ்சம் அந்த மாதிரி சேர்த்துனா குழந்தையும் சாப்பிடுவான்னு சொல்லி கொஞ்சமாக ஸ்வீட்டும் சேர்த்திக்க போகிறேன். இப்போ ரசத்துக்கு அந்த புளி எல்லாமே கொதிச்சிருச்சு. இந்த கேப்பில் கொள்ளுப்பருப்பும் நல்லா விசில் குக் ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைடு இந்த மாதிரி பண்ணும்போதே ஒவ்வொரு பாத்திரமாக நம்ம வேலை முடிஞ்சதும் சைட் பை சைடு நான் கழுவி வச்சுடுவேன். அதனால் காலையில் நிறைய பாத்திரம் கழுவ வேண்டி இருக்காது. ஈவினிங்கில் தான் ஓரளவுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ அப்படியே அடுப்பில் ஏதாவது சிந்தினாலோ அதையும் சைட் பை சைட் தொடச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக முடிச்சிடும். இப்போ ரசத்துக்கு பக்கத்தில் தாளிச்சிக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு குழம்புக்கு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு ஒரே பாத்திரத்தில் தான் நான் தாளிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய பாத்திரம் சேராமல் இருக்கும். முளைக்கட்டின குழம்புக்கு பெரிய வெங்காயம் ப்ளஸ் சின்ன வெங்காயம் ஒரு 10 நல்லா கட் பண்ணி போட்டுட்டேன். அதை நல்லா வணங்கினதும் பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்போடு சேர்ந்து இந்த வணக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நானும் இந்த குழந்தைங்களோட சொல்லிக் கொடுக்குற அந்த பிகினிங்கில் இருக்கிறதுனால நிறைய டிப்ஸ், ஒரு சில மேகசின் நான் படிச்சுட்ருக்கேன். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அதை நான் சீக்கிரமாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்கள எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி அவங்கள இண்டிபெண்ட்டாக வளர்த்துறது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இப்போ வெங்காயம், தக்காளியெல்லாம் வணக்கி அந்த முளைக்கட்டி வச்சுருக்க கொள்ளுப்பருப்பில் போட்டு விசில் விட்டுறேன். அது கூடவே தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்தி கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் புளி கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டுட்டோம்னா நல்லா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. ரசத்துக்கும் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தாளித்து விட்டால் போதும். ஸோ குழந்தைங்கள எப்படி கைட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் சீக்கிரமாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். டெய்லியுமே வீட்டுக்கு வந்ததும் அபிக்குட்டியோட ஹோம்ஒர்க்கை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோம்ஒர்க்கை கூட உட்காந்துட்டா அவரே பண்ணிவிடுவார். அந்த மாதிரி அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீட்டாக போயிட்டுருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ அரிசி வச்சுட்டேன் குக்கரில். ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. நல்லா கொதித்ததும் குக்கர் மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடறேன். அரிசி கொஞ்சம் விதையாக இருக்கிறதுனால நான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது.
இப்போ ரசத்துக்கு தாளிச்சுக்கிறேன். பெருங்காயம், சீரகம், மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணி அந்த கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி தண்ணி இருக்கு இல்லையா, பருப்பு தண்ணி எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பொரியல் ஆயாச்சு, ரசம், குழம்பு எல்லாமே ஆயாச்சு, சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கேப்பில் டிஃபன் ஹெல்த்தியாக ஈஸியாக இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு. சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுறேன். ஏன்னா அரிசி கொஞ்சம் விதையாக எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. சிம்மில் வச்சுட்டா ரொம்ப நல்ல வாசமாக ரசம் ரெடி ஆகிடும். இந்த கேப்பில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். டிஃபன் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். பார்த்தாலே தெரியும். சிகப்பு அவல் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வச்சு எனக்கு அளவாக மட்டும் பண்ணிக்கிறேன். அபிக்கு தோசை செஞ்சு கொடுத்துடலான்னு விட்டுட்டேன். ஸோ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா பஃபியாக வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல், கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை, ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு கலந்துட்டோம்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இது சிம்பிளாக இந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த ரெட் ரைஸில் இருக்க அந்த ரைஸ் பிரான் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா அதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், முக்கியமாக விட்டமின் B12 வந்து இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இது கொடுத்து அனுப்பலாம். கரும்பு சர்க்கரை இருக்கனால இரும்புச்சத்தும் அதிகம் கிடைக்கும். கோகோனட் போடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட், ஈஸியாக லேசி டேயில் செஞ்சிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். இது கூடவே பனானாவும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். பாவக்காய் பொரியல், முளைக்கட்டின கொள்ளு குழம்பு ப்ளஸ் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக கொஞ்சம் டைமில் இதை செஞ்சுட்டேன். ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திரும்ப அபியோட ஹோம்ஒர்க் அந்த மாதிரி ரொட்டீன் போயிட்டே இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கைப்பிடிச்சு எழுதி பழக்கணும்னா கடைசி வரை அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அபிக்குட்டிக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி என்னென்னா, டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் நம்ம ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, அதுதான். அந்த நியூஸ் கேட்டு சாங் வச்சு ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். நாங்களும் அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணோம். அன்னைக்கு அபிக்குட்டி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னார். அதுதான் வரப்போகுது. இப்போ ஒரு முயல் இருந்தா, அந்த முயல் என்ன பார்த்தா, அண்ணா அண்ணா டாடா சொன்னா, நீ பாட்டிட்டு சொல்லலாம். அப்போ அந்த முயல் என்ன பார்த்தா, அந்த முயல் என்ன பண்ணா, சரிங்கண்ணா அந்த அந்த டாட்டா சொன்னா சரிண்ணா. அப்புறம் என்ன பண்ணா, அந்த முயல் பாட்டுக்கு ஜம்னு ஓடி போயிட்டு டாட்டா சொன்னா செஞ்சாங்க. அந்த முயல் வந்து அந்த இடிச்சு சுட்டிச்சு. அப்புறம் அந்த முயல் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது. அந்த அந்த டாட்டாஸ் வந்து செகண்ட் ஆச்சு. அது தோற்று போச்சு. டாட்டாய்ஸ் தோத்தாங்களா, முயல் தோத்தாங்களா? டாட்டாஸ் தோத்தாங்க, முயல் ஜெயிச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாது. யாரு முயல் என்ன ஜெயிச்சாங்களா, டாட்டாய்ஸ் ஜெயிச்சாங்களா? நானே ஃபஸ்ட்டு பந்தயத்தை கடந்தேன். யார் ஜெயிச்சா? முயல் என்ன தோத்துட்டாங்க. ஐயோ, நான் என்னையே மறந்து தூங்கிட்டேனே. அப்படி தானே சொன்னாங்க. டாட்டாய்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க பார். ஓகே.